கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம், நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே ஆல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஃப்ரூட்டை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து எப்பொழுதுமே இளமையாக இருக்கணும், நம்ம முகத்தில் சுருக்கம் இருக்கக்கூடாது, ஏஜ்டாக தெரியக்கூடாது, எப்பொழுதுமே வந்து இளமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரூட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்து நிறைய இருக்குது. அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலது வந்து புரியாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பழத்தை நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். கொஞ்சம்னா 1 கிலோ வந்து 200 ரூபாய் 250 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பழம் தான் நிற்கும் 1 கிலோ அப்படின்னா. அந்த அளவுக்கு வெயிட் இருக்கிற பழம் இது. ஸோ நீங்கள் வந்து அவகோடா இல்லைனா பட்டர் ஃப்ரூட் இல்லைனா வெண்ணெய் பழம் அப்படின்றத சொல்லி கேட்கலாம். ஏன்னா இந்த 3 பேருமே வந்து எல்லாருக்குமே தெரியும். சிலருக்கு ஒவ்வொரு பேர் தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அவகோடானும் சொல்லலாம், பட்டர் ஃப்ரூட்னும் சொல்லலாம், வெண்ணெய் பழம் தமிழில் அப்படின்னு தூய தமிழில் சொல்லலாம். ஸோ இந்த பழம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே க்ளோயிங் கொடுக்கும். ரொம்ப ஸ்மூத்திங்காக இருக்கும். நீங்கள் அந்த பழத்தை வந்து பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் அந்த பழம் வந்து கடையில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலரில் இருக்கா மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க, பழுத்த பழமா. அப்படி இல்லைன்னா பச்சை நேரமாகவும் இருக்கும், ஆனால் உள்ளே வந்து பழம் பழுத்து இருக்கும். கடையில் வந்து கேட்டு வாங்கிக்கிறது நல்லது. இல்லைன்னா காயாக கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வாங்கி வீட்டில் ஒரு 2-3 நாள் பழுக்க வச்சு தான் நம்ம வந்து ஜூஸ் போடுற மாதிரி இருக்கும். இந்த பழம் வந்து கடையிலையும் கிடைக்கும். ஜூஸ் நம்ம வந்து கேட்டு குடிக்கிறதுக்கு நம்ம போய் கேட்குறோம் ஜூஸ் பாட்டில் அப்படின்னா அங்கே கொடுப்பாங்க. ஆனால் வந்து அதில் என்னென்னா அவங்க சுகரும் பாலும் அதிகமாக சேர்த்துருவாங்க. இந்த ஃப்ரூட் வந்து கம்மியாக தான் சேர்ப்பாங்க. ஏன்னா இது வந்து திக்னஸ் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ நம்ம வீட்டில் வாங்கி ஜூஸ் போடும்பொழுது நமக்கு ஏற்ற மாதிரி நிறைய குவான்டிட்டி ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஜூஸ் நல்லா இருக்கும். பாலும் சுகரும் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ அது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தியாக இருக்குது. க்ரீம் வந்து நல்லா நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி இல்லை பாண்ட்ஸ் எனி பிராண்ட் க்ரீம் போடுறோம் இல்லையா ஃபேஸ்க்கு, அந்த க்ரீமை வந்து நம்ம எப்படி டச் பண்ணும்போது கையில் அந்த ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ நைஸாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த பழம் கட் பண்ண உடனே அதில் வந்து ஒரு பெரிய கொட்டை ஒன்று இருக்கும். அதை வந்து தூக்கி தூர போட்டுருக்கோம். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஏற்கனவே நீங்கள் வாங்கி நீங்கள் இந்த ஜூஸ் போட்டிருக்கீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் அதை வந்து உள்ளே இருக்க அந்த பழம் மட்டும் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம மேலே இருக்க அந்த தோலும் அந்த கொட்டையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த பழம் மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸ்பூன் வச்சு போடுறோம். இப்போ கிர்னி பழம்லாம் வாங்கினோம்னா நம்ம எப்படி கட் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி தான் இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஜூஸ் வந்து கடையில் வாங்கி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. வீட்டில் போட முடியல அப்படின்னு இருக்கிறீங்கன்னா அதில் வந்து கம்மியாக தான் பழம் போடுவாங்க. அதை சொல்லிடுறேன் நான். கிடைக்கும், ஆனால் ஜூஸ் பாட்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். பழம் நம்ம வந்து அவகோடா ஜூஸ் தான் கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. காஸ்ட்டு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே நம்ம வந்து பழம் வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஜூஸ் போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 1 கிலோ வாங்குகிறோம், ஒரு 250 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம இந்த ஒரு பழத்துலேயே வந்து 4 பேர் ஜூஸ் குடிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்கும். இதே கடையிலனா இதில் 10 பேருக்கு போடுவாங்க. அந்த அளவுக்கு திக்காக இருக்கக்கூடிய ஜூஸ் இது. ஸோ நீங்கள் பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம வீட்லேயே ஜூஸ் போட்டோம்னா இதில் ஐஸ்கிரீம் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஸ்கின்னுக்கும் அவ்வளோ நல்லது. ஸோ சுருக்கம்லாம் வரக்கூடாது, நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாளாவது இந்த பழம் வந்து வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த அவகோடா பழம் நம்ம வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யும். ஸோ நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து குறைச்சிட்டு நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்க செய்யும். 2வது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும். முக்கியமான ஒரு விஷயம் இது. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரெஷர்லாம் வந்து அதிகமாக ஆகுது கம்மியாகுது அப்படின்றது நமக்கே தெரியாது. ஸோ அந்த விதத்தில் இந்த பழம் சாப்பிடும்போது இந்த ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூட்டின் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் பார்வை திறன் அதிகரிக்க உதவும். இந்த பழம் ரொம்ப ரொம்ப உதவும். இது நம்ம பார்வை கோளாறுகள் ஏதாவது வயதாக பார்வை கோளாறுகள் இருக்கு அப்படின்னா இந்த பழத்தை வந்து கண்டிப்பாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பெரும்பாலானோர் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சருமம் வந்து பொலிவாக இருக்கணும், சுருக்கம் இருக்கக்கூடாது, வயது ஆகாத மாதிரி இருக்கணும், ஏஜ்டு ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தெரியக்கூடாது, சுருக்கம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழம் கண்டிப்பாக வந்து நீங்கள் கிடைச்சிதுன்னா நீங்கள் வாரத்தில் 3 நாள் இல்லை 4 நாள் கூட வந்து இந்த ஜூஸ் போட்டு குடிக்கலாம். சருமத்துக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அடுத்து வந்து கூந்தலுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லலாம். புரதச்சத்து மாவுச்சத்து அதிகமாக இருக்குது. வைட்டமின் கே அதிக அளவில் உள்ளது இந்த பழத்தில். இதய நோய்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லை, ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கும் உதவுவதோடு இல்லாமல்
இரத்த நாளங்களையும் சுத்தமாக வைத்துக்கொள்ளும் இந்த பழம். இதற்கு ஆவகோடா பழத்தில் உள்ள அத்தனை சத்துக்களும் நிறைய இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த பழத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பழம் வந்து கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் 2 நாளாவது சாப்பிடுங்க. இந்த பழம் ஜூஸ் போட்டு நம்ம வீட்லேயே குடிக்கிறது ரொம்ப ஹெல்த்து, நல்ல திக்காகவும் போட்டு குடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.